x plus 1 by x equal to 5. Find x cube plus 1 by x cube என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான ஷார்ட்கட் என்னன்னா, இதுக்கும் ஷார்ட்கட் இருக்குது. இப்போது இங்கே 5 இருக்குது. இந்த 5-ஐ நம்ம அப்படியே போட்டுக்க போகிறோம். இங்கே க்யூப் வேல்யூ கேட்டிருக்கிறதுனால இங்கே க்யூபு. ஸோ 5 க்யூபு. 5 க்யூபு. இங்கேயும் அதே மாதிரி தான். இங்கே ப்ளஸ்ஸுன்னா இங்கே மைனஸு, இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ இங்கே ப்ளஸ்ஸுன்னு இருக்கிறதுனால இங்கே என்ன பண்ண போகிறோம், மைனஸ். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 இங்கே க்யூப்னு இருக்கிறதுனால இன்ட்டு 3 போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். இங்கே க்யூப் வேல்யூ இருக்கிறதுனால ஸோ 3 போட்டுக்க போகிறோம். அப்படி பார்த்தா 5 க்யூபு 125 மைனஸ் 5 into 3 வந்து 15. ஸோ இதை வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணோன்னா 110. இங்கே வந்து எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி, இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறது என்னென்னா, அந்த நம்பரோட இன்ட்டு 3-ஐ தான் நம்ம போட்டுக்க போகிறோம். ப்ளஸ் அந்த நம்பரோட க்யூபு போட்டுக்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்க வேண்டியது ப்ளஸ்ஸா மைனஸா. ப்ளஸ் இருந்தால் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. அவ்வளோதான். இதுதான் இதுதான் ஷார்ட்கட்டு. நான் இன்னொரு சம்மும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். x plus 1 by x equal to 8ன்னு வச்சுக்கலாம். Find x cube plus 1 by x cube equal to question mark. சரி, இப்போ இங்கே அதே தான் 8ன்னு இருக்கா. அப்போ 8 க்யூபு. 8 க்யூப் மைனஸ் 8 இன்ட்டு இந்த இடத்துல க்யூபு கொடுத்துருக்கறனால என்ன சொன்னேன், 3 போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான். இப்போ 8 க்யூப் எவ்வளோனா 512. அது நமக்கு தெரியும். 3 8 24. ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா 488. இதுதான் ஆன்சர். இப்போ இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ 1 ப்ளஸ் எக்ஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ் க்யூபு ப்ளஸ் 1 பை எக்ஸ் க்யூப்னு கொடுத்துருக்காங்க. 8க்கு க்யூபு அப்படியே போட்டுட்டோம். அந்த சம்மில் போட்டிருந்த மாதிரி தான். என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பருக்கு க்யூபு, அதோட அந்த நம்பரோட 3 பெருக்கி இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே மைனஸு, இந்த இடத்துல மைனஸாக இருந்தால் இந்த இடத்துல ப்ளஸ்ஸு. அவ்வளோதான். 8 க்யூபு 512. 8 × 3 24. இதுலேருந்து மைனஸ் பண்ணால் 488.